ஹை guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜேஸ் இன் அனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே ரென் வந்து சென்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவன் சிடு மூஞ்சிலாம் இல்லை, சும்மா சீன் போடுறதுக்காக அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் காமிச்சுக்குவான். ஆனால் அவன் வந்து உண்மையிலே ரொம்ப பொறுமையாக என்ன சொன்னாலும் கேட்பான். நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவான், ஸ்டடீஸில் கூட ரொம்ப சீரியஸாக இருப்பான். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஃபிகரும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படின்ட்டு ரென் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டைம்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரென்னை கிளாஸ் மானிட்டரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏதோ அர்ஜென்ட்னு. என்னன்னு பார்த்தா ஸ்கூலோட போஸ்டர்ல போடுறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட பிக் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணியிருக்கான். ஸோ போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டைக்கு போற மாதிரி ஸ்டிஃபா நிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க, ஒழுங்கா நின்னுங்கடா, நான் உங்களை என்ன சொன்னேன், கையை கீழே போடு, க்ளோஸா வாங்க, இப்போ ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். லாஸ்டா எப்படியோ ஒரு பியூட்டிஃபுல் கப்புள்ஸா இவங்க ரெண்டு பேரும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ரென் கிட்ட நீ என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரென் சொல்கிறான். என்ன ப்ரோ சொல்கிறேன், நான் சென்னை பற்றி கேட்டுட்ருக்கேன், உனக்கே தெரில ஓவராக பண்ணுறான், உன் எனிமையாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறான், நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏற்றி விடுறான். இதில் யாருக்குடா ஜெலஸ் ஆகுது, இது ரென்க்கு ஜெலஸ் ஆகுதா இல்லை உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ என்ன சொல்கிற, எனிமியா? எப்போ சென் வந்து சொன்னான் உங்ககிட்ட கிளாஸ் மானிட்டர் அவன் லவ் பண்ணுறான்ட்டு? இல்லை அவன் அப்படி சொல்லலை, ஆனால் ரெண்டு பேரும் வந்து இந்த வீக்கெண்டில் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க, அது உனக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியும், அது ஒர்க் பண்ணுறதுனால என்ன அப்படின்ட்டு ரென் கேட்குறான். அப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஆர்வமாக கேட்க ரென்கிட்ட எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. அப்படி திருன்னு முழிக்கிறான். சீன் அங்கே கட் ஆகுது. அவங்க எதிர்பார்த்த அந்த கிறிஸ்மஸும் வந்து வருது. எல்லாரையும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென் மட்டும் ஆன்னு சொல்லி வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன ஷாக் ஆயிட்டியா என்னோட அழகை பார்த்து அப்படின்ட்டு ரென் வந்து சென் கிட்ட கேட்க இல்லை நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சென் சொல்ல கிளாஸ் மானிட்டருக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே வந்து நிற்கிறது நம்ம டியூட்டி இல்லை அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக பேச என்னடா டியூட்டி, நான் சென் மட்டும் போதும்னு சொன்னேன், உங்களை யாரும் வர சொன்னா அப்படின்ட்டு கிளாஸ் மானிட்டர் வந்து தலையில் கை வைக்காங்க. சரி 3 பேரும் கேளுங்க, நம்மளோட ஷிஃப்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளோட ஒர்க் வந்து 6 மணிக்கே ஃபினிஷ் ஆகிரும், அதுக்கப்புறம் நம்ம போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம், அதனால எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வேலை பார்க்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்காங்க. இவங்களும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வேலை பார்க்க போறாங்கன்னு தான் தெரியல, என்னெல்லாம் கலடா பண்ண போறாங்களோ. ஸ்டார்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா தான் போகுது. இப்போ சென் வந்து ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறான். இதை பார்த்தா ரென்னோட ஃப்ரெண்ட் பாத்தியா, ஹேண்ட்ஸமாக இருந்தால் எந்த ட்ரெஸ் போட்டாலும் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஏன் என்னை பார்த்தா ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்ட்டு ரென் கேட்குறான். நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிற, பட் அவன் அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு மொக்க பண்ணி விட்டுடுறான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னாலே இதே தொல்லை தான். இந்த சைடில் சென் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி சர்வ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். அவன் ஏதோ பேடாக பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது. சென்னை வந்து தப்பாக பார்க்குறான். அப்போது வந்து எனக்கு வந்து ஹாம்பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சென்னை வந்து டச் பண்ண வரான். இதை நோட் பண்ண சென் வந்து கையை தூர் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் உங்கள் டேபிள்லே வந்து QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே லிஸ்ட் இருக்கும், ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவான். இப்போ எனக்கு ஒரு காக்டெயில் மட்டும் போதும் அப்படின்னு அந்த கஸ்டமரும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக என்னாச்சு சென்க்கு, அவன் ஏன் வந்து வியர்டாக பிஹேவ் பண்ணுறான், அவன்கிட்ட ஏதோ ராங்காக இருக்கே, என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு ரென் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரென் வந்து டைரெக்டாக மேனேஜர்கிட்ட போயிட்டு டேபிள் 8ல் இருக்க கஸ்டமர் வந்து கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு பதில் வேற யாரையாவது அங்கே சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதை இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, கிறிஸ்மஸ் வர, ஸோ நீ வந்து வேகமாக போய் அவங்க கேட்டதை பிளேஸ் பண்ணிட்டு வந்துடு, உனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது அப்படின்ட்டு மேனேஜர் சொல்ல இவனும் வேற வழி இல்லாமல் போகிறான். அவங்க சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட்டாக ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு கையெடுத்துட்டு வந்துடுறான் அவங்க டச் பண்ணுறதுக்குள்ளே. அப்படி இவன் திரும்பும்போது பின்னாடி வந்த வெயிட்டர் மேலே மோதி விலை பார்க்குறான். அதில் அன்ஸ்டடி இல்லாமல் பின்னாடி போக அதை யூஸ் பண்ணிக்கிட்ட கஸ்டமர் வந்து இவனை டச் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ரென் வந்து எங்கேருந்தோ பார்த்துட்டு இருந்திருக்கான். சடனாக வந்து ஃபுட் பிளேட் எடுத்து அந்த கஸ்டமரோட தலையிலே போட்டு ஃபுட் அபிஷேகம் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்த மற்ற டேபிள்ஸில் இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் என்னாச்சு அங்கே அப்படின்ட்டு திருன்னு முழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்லேயே அந்த கஸ்டமர் வந்து ரென் கிட்ட சவுண்ட் போடுறான், எனக்கு ஒழுங்காக ரீஃபண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நான் வந்து ஈஸியாக இதை விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்ல என்ன நீ பேசுகிறான் அப்படின்ட்டு ரென் வந்து சண்டைக்கு போக சென் தான் நான் அமைதிப்படுத்துகிறான். அங்கே இருக்க மேனேஜர் வந்து எங்களோட தப்பு தான், மன்னிச்சிருங்க, டின்னர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொல்ல எல்லாம் டேட்டி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அங்கிள் உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரில, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் உங்களை அங்கிள்னு சொல்கிறேன், இந்த வயசில் நீங்கள் இப்படி வெக்கமே இல்லாமல் நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படியும் ஒரு குழந்தை இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுவீங்க, நீ யாரை பார்த்து ஷேம்லெஸ் சொல்ற, இந்த மேட்டரை வந்து எனக்கு வந்து சால்வ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி வேலையை விட்டு உன்னை தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
வேலையை விட்டு தூக்கணுமா? தூக்குனா தூக்கிக்கோ. யார் இங்க ஃபீல் பண்றா? நான் டெம்பரவரியா தான் வேலை பார்க்குறேன். நீ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டல்ல அப்படின்னுட்டு ரெண்டும் வந்து அவன் கூட சண்டை போடுறான். மேனேஜருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ கால் பண்ணி பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கோவத்தோட வந்து சர்வேலன்ஸ் கேமராவை நாங்கள் செக் பண்ணோம். எங்கள் சைடில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனையை வந்து இப்படியே விட்டுலாமா இல்லை பெருசாக்கலாமா? நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு சொல்ல கஸ்டமருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. வேத்து கொட்டுது. உங்கள் யாருக்குமே வந்து கொஞ்சம் கூட தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக ரெண்டுக்கு காண்டாகுது. சென் தான் பிடிச்சி வச்சிருக்கான். அப்புறமா மேனேஜர் வந்து உனக்கு ஓகே தானே, அவனால வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க சென்னும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். எல்லாமே அந்த கஸ்டமரோட ஃபால்ட் தான், நம்ம ஏன் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு ரென் கோவப்பட எல்லா மேனேஜருமே இந்த மாதிரி ஈஸியாக இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற மேனேஜர் மாதிரி நம்ம மட்டும் கிளாஸ் மானிட்டரோட கிளாஸ்மேட்டாக இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னது இது இவ்வளோ சீரியஸான மேட்ரா? நான் அவனை ஆல்மோஸ்ட் வந்து பிரச்சனையில் தள்ளியிருப்பேன் அப்படின்ட்டு ரென் வந்து கொஞ்சம் ஷாக் ஆக சென் வந்து டயர்ட் ஆயிட்டான். மென்டலியே வந்து அவன் வந்து டயர்ட் ஆயிட்டான் எல்லாத்தையும் பார்த்து. தனியா இருந்து சர்வைவ் ஆகுறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் தான். இல்ல சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து தனியா இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அப்படியே ரென்னோட தோல்ல வந்து சாஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமா அப்படின்னுட்டு கேட்க ரென்னும் வந்து அவனுக்கு தட்டி கொடுக்குறான். நீ பயந்துட்டியா? எதுக்கும் நீ பயப்படாத, சரியாயிரும், நான் இருக்கிறேன்ல அப்படின்னுட்டு அவனை தட்டி கொடுக்குறான். சடனா வந்து ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குது. ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, ஹார்ட் பீட்டோட சவுண்ட் தானே இது. இது என்னோட ஹார்ட் பீட்டா இல்லை சென்னோட ஹார்ட் பீட்டா அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான். நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க, ஸோ போய் வேலையை பாரு அப்படின்ட்டு ரென் வந்து அவனை அனுப்பிவிட ஃப்ரெண்ட் கிட்ட வரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒரு கஸ்டமர் வந்து சென் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்கன்னு சொல்ல, என்ன அதனால தான் அந்த கஸ்டமர் ஃபேஸ்லேயே சாப்பாடை வச்சு அபிஷேகம் பண்ணேன்ட்டு ரென் சொல்ல, ஓ அதனால தான் நீ அந்த மாதிரி ஓடுனியா? நானும் எதுக்குடா ஓடுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கஸ்டமர் வந்து கேயா தானே இருப்பான், இந்த மாதிரி டே டைம்லேயே இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. சென் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் கேட்க எனக்கு ஒன்றும் ஆகலை, அதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அந்த சுச்சுவேஷனே வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. தலையை சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் அவனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து சால்வ் பண்ணுறேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னுட்டு இவன் ரொம்ப தைரியப்படுத்துறான். இவன் எதுக்காக இப்போ இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுகிறான் அப்படின்ட்டு ரென் வந்து கொஞ்சம் யோசிக்க, ஆனால் ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து இவங்கிட்டையும் யாரோ தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் பையன் இப்படி பயந்துருக்கான்னு நினச்சிட்டு தான் கேட்டுட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒர்க் டைமில் இப்படிலாம் சேட் பண்ணக்கூடாது, போய் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்றேன். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒர்க்கும் ஃபைனலாக டன் ஆகுது. அப்படி வீட்டுக்கு போகும்போது கிளாஸ் மானிட்டர் வந்து என்னோட அப்பா என்னை ட்ராப் பண்ணுறாங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சென் வந்து நான் சைக்கிளில் வரேன் அப்படின்னு சொல்லவும் ரென்னும் வந்து இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர்ல. இந்த மங்காவோட ஸ்டார்டிங்லே கிளாஸ் மானிட்டரும் ரென்னோட ஃப்ரெண்டும் தான் அந்த கார்ல இருக்காங்க. சுச்சுவேஷனே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள. ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல அப்படின்னு ஃப்ரெண்ட் கேட்க ஆமாம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆமாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் எங்கள் ரெண்டு பேரையும் இப்படி தனியாக விட்டுட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைட்லேயே இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாக் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு போல இந்த வெதருக்கு. இப்போ என்ன பண்ண அப்படின்னுட்டு ரென் கேட்க நீங்க இரு நான் போய் லூப்ரிகன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு சென் சொல்றான். நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் அங்கிருந்து போறான். இந்த லாக்கும் உடஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கும் நான் செலவு பண்ணணுமே அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. சடனா வந்து ரென் போட்டிருந்த ஸ்கார்ஃபை வந்து சென் கிட்ட கொடுக்குறான். இதை நீ போட்டுக்கோ, வெளில ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு சொல்றான். அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் அங்கிருந்து போறான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இந்த சைடில் இவன் ஷாப்பையும் தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் என்ன வேணுமோ அந்த லூப்ரிகன்ட் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கான். பேசாம ஸ்டாஃப் கிட்டே கேட்டுடலாமா அப்படின்ட்டு திரும்பி போகிறான். அந்த டைம்ல இவன் கண்ணில் ஒரு ஆயில் படுது. இதாக தான் இருக்குமோ, ஆனால் இது லூப் ஆயில்னு போட்டிருக்கே, லூப் ஆயில் லூப்ரிகன்ட் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே நினச்சிக்கிட்டு போய் பில் போடுறான். அங்கே இருக்க கவுண்டரில் இருக்க லேடியும் வந்து இவனை கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு, ஏன் என்ன அப்படி வியர்டா பார்க்காங்க அப்படின்னு இவன் யோசிக்கிறான். சென்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டனோ, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக சொல்ல ஃபைனலாக வந்துட்டியா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு, ஒன்றும் ஒர்க் ஆகலை, சரி கொடு அப்படின்னு அவன் கேட்க இவனும் நீட்டுறான். இது என்னது அப்படின்ட்டு சென் கேட்க லூப்ரிகன் அப்படின்னு சொல்கிறான். ரென் லூப்ரிகன் வேற லூப் ஆயில் வேற, இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு சென் சொல்கிறான். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ரென் கேட்க
மேனுவலை நீ ரீட் பண்ணி பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது அது என்னன்னுட்டு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சைக்கிளை வந்து எப்படியோ சரி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் அந்த ஸ்டாஃப் வந்து என்ன வியர்டா பார்த்தாங்களா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவனோட மூளையில களிமண் தான் இருக்கும் போல. அந்த மாதிரி சென் வந்து இவனை கலாச்சிக்கிட்டே இருக்க, ஏன் நீ இதெல்லாம் சொல்ல மாட்டேன்? ஃபர்ஸ்டே கிளியரா சொல்லியிருந்தானா நான் ஒழுங்கா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அம்மா உனக்கு எப்படி அது 2க்குள்ள டிஃப்ரெண்ட்லாம் தெரியும்? நீ யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, நீ என்ன கேட்குற? எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இந்த கான்வர்சேஷனை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். எம்பாரசிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறான். எப்போல்லாம் நீ எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறியோ அப்போல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்க. அதுவும் க்ளோஸ்லேருந்து பார்த்தா தான் தெரியுதுன்னு சொல்கிறான். நான் வந்து உன்னை அப்படியே அப்படின்னு ஏதோ திங்க் பண்ணுறான். அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. சடனாக வந்து அந்த சைக்கிளையும் வந்து பிரேக் போட்டு நிறுத்துறான். சென் தான் இதில் பேனிக் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, ரென் வந்து நான் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்குள்ளே ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு லேட் ஆகிட்டு டைம் இல்லை சீக்கிரம் போறியா அப்படின்ட்டு சென் சொல்லவும் இவனும் வந்து அங்கேருந்து போகிறான். அப்படியே அவங்க 2 பேரோட கிளாஸும் வந்து ஓவர் ஆகுது. எல்லாரும் சீக்கிரமா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கு வரான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவனோட பிரதர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இவன் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் வந்து டேட்க்கும் போயிருக்கான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. ஃபைனலா வந்து எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான் போல. நீயாச்சும் மறக்காம எனக்கு வந்து விஷ் பண்ணியே, அதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் சென்னும் ரிப்ளை பண்றான். நாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹாரர் மூவி பார்த்தோம், இன்னும் அந்த பிஜிஎம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு விட, நீ எனக்கு வந்து விஷ் பண்றியா இல்ல வேற ஏதாவது பண்றியா அப்படின்ட்டு இவன் பயத்திலே நடந்து போறான். சுத்தி வர இருட்டா இருக்கு. அந்த டைம்ல யாரோ இவனை வந்து கூப்பிட வராங்க. அதை பார்த்துட்டு இவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். யாரா அந்த அப்பாவி அடி வாங்குறதுன்னு பார்த்தா அது 2 தான் அடி வாங்கியிருக்கான். அதோட இந்த சீன் வந்து இங்க க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல சென் வந்து கேட்கறான், நீ நல்லா இருக்கல்ல, ரொம்ப வலிக்கலன்னு கேட்க, நான் தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும், யார் உன்னை இந்த மாதிரி மியூசிக்லாம் இந்த டைம்ல பிளே பண்ண சொன்னா, அதுவும் நீ தனியா நடந்து வரும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, நீ தான் வந்து என்ன பயம் காட்டி விட்டுட்ட, இந்த ரூமுக்கு போனல, ஏன் சடனா வந்த அப்படின்னு கேட்க, நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்னா சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா அப்படின்னுட்டு சென் கேட்கறான். ரொம்ப பேசாத சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிடிச்சி எழுதிட்டு வரான். ஆல்ரெடி வாங்கின அடியே வந்து ரெண்டுக்கு ரொம்ப வலிக்குது. அதை பார்த்துட்டு சென் சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்கறான். சாரிலாம் ஒன்றும் வேணாம், சிரிக்கதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போறாங்க. ரூமுக்கு வந்ததும் இவன் வந்து கிறிஸ்மஸ் விஷ் பண்றான். ஆனா அவங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பர்த்டேன்னுட்டு அப்படின்னுட்டு சென் வந்து ஆச்சரியத்தோட கேட்க, ரென் தான் எங்களுக்கு சொன்னான், நீ அவனுக்கு மட்டும் சொல்லியிருக்க உன் பர்த்டே டேட் அப்படின்ட்டு ஜூனியர் கேட்க, உன்னோட பர்த்டே வந்து கிறிஸ்மஸ்ல வருது, எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்னுட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான். இதுல என்ன ரொமான்டிக் இருக்கு? இதெல்லாம் கேட்டுட்டு சென் வந்து ரென்னை பார்க்க, நான் தான் உன் ஐடி கார்டை பார்த்தேன்ல, அதுல இருந்தா எனக்கு தெரியும், என்ன பார்த்துட்டு இருக்க, போய் கேக் கட் பண்ண அப்படின்ட்டு இவன் விரட்டி விடுறான். ஒரு வாட்டி பார்த்துட்டு நீ எப்படி மறக்காம இருப்ப அப்படின்ட்டு சென் வந்து இன்னும் நம்பவே இல்லை. ஜூனியர் தான் இவனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணீங்கல்ல, அந்த மணில வாங்கின கேக் தான் இது, என்னையும் கூட்டு போயிருந்தா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும்ல, நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன்ல அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்றான். பட் இருந்தாலும் ஹாப்பியா தான் இருக்காங்க. சென் வந்து ரென்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்றான். நீங்க வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவனை அடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சென் சொல்ல, சரி சரி அதெல்லாம் விட, இப்போ வந்து சீக்கிரமா கேக் கட் பண்ண அப்படின்ட்டு அவனுக்கு கிரவுண்ட்லாம் வச்சு விடுறான். எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில்லாம் ஏத்தி கேக் கட் பண்றாங்க. அப்போ சென் வந்து பர்த்டே விஷ் வந்து மேக் பண்றான். அப்படி விஷ் வந்து அவன் கேட்கும்போது அவனோட ஃபிளாஷ்பேக்லாம் வருது. அவன் சின்ன வயசுல இதே மாதிரி விஷ் மேக் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அவன் வந்து வெளிப்படையா சொல்லிடுவான், என் அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு. இதை கேட்டதும் சென்னோட அப்பா வந்து, இந்த மாதிரி விஷயம் வந்து சவுண்டா சொன்ன, வெளியில சொன்ன அப்படின்னா உன் விஷ் வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நீ மறுபடியும் இன்னொரு விஷ் வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா இவனால அவங்களோட முகத்தை வந்து பார்க்க முடியல. அவங்க 2 பேரும் ஃபிகர்ஸ் மட்டும் அவனுக்கு தெரியுது. அந்த ஒரு நாள்ல வந்து 3 விஷ் வந்து மேக் பண்ணியிருக்கான். ஆனா ஒன்னு கூட வந்து நடக்கவே இல்லை. அதெல்லாம் நினைச்சு இவன் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். ஃபீல் ஆகிட்டே வந்து அந்த கேண்டிலையும் வந்து ஊதுறான். ஊதுனதுக்கு அப்புறமா எல்லாரும் விஷ் பண்றாங்க. கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னுட்டு ரென் கேட்க, விஷயத்தை வந்து வெளில சொல்லக்கூடாது, சொன்னா நடக்காது அப்படின்னுட்டு சென் சொல்றான். நீ என்ன விஷயம் சொன்னாதானே என்னால உன்னோட விஷயம் வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேட்கறான். அதை எப்படி நீ பண்ணுவ, நீ சொல்லு நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னுட்டு ரென் சொல்றான். இதை கேட்டதும் ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து, ஆமா நீ வந்து ரென்னை வந்து நம்பலாம், போன டைம் வந்து எனக்கு பிளே ஸ்டேஷன் வந்து வாங்கி கொடுத்தான் தெரியுமா என் பர்த்டேக்கு, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் வந்து ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்ல, இவன் வந்து கொஞ்சம் சேட் ஆகுறான். அப்போ நீ என்ன மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணலையா, எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி தான் நீ ட்ரீட் பண்ணுவியா அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். பைக் வந்து உடஞ்சிருச்சு இல்லை, ஸோ எனக்கு ஒரு ரேசிங் கார் வேணும் அப்படின்ட்டு சிம்பிளாக கேட்குறான். இவன் எப்பவுமே இப்படி தானா, இல்லை இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கானா அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து திருன்னு முழிக்க, உனக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியலை அப்படின்ட்டு ரென் வந்து சொல்கிறான். சேம் டைமில் இவனோட கசின் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது.
என் கசின் கால் பண்ணுறான், நான் அப்போயே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எந்திக்கிறான். ரென் வந்து இங்கே ரேஸ் கார் வந்து இவனுக்கு பிடிக்குமோ வாங்கலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணா, நீ உண்மையாகவே வாங்கி கொடுக்க போறியா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஜர்க் ஆகுறாங்க. இந்த சைடில் கசின் வந்து நான் வந்து படம் பார்த்து முடித்தேன், உன் டேலாம் எப்படி போச்சு, கேக்லாம் கட் பண்ணியா அப்படின்ட்டு சென்னோட கசின் கேட்க, கேக்லாம் கட் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு டேட்டிங் போனேன், அதனால தான் உன்னோட பர்த்டே வந்து மறந்துட்டேன், விஷ் பண்ணல, சாரி, இதை மனசில் எடுத்துக்காத அப்படின்னுட்டு சென்னோட கசின் சொல்ல, உன் லவ்வை பற்றி சொல்கிறதுக்காக தான் எனக்கு இப்போ கால் பண்ணல அப்படின்னு கேட்க, இல்லை நான் அப்படிலாம் சொல்ல வரல, நான் வந்து உனக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்ட்டு 32 பல்லையும் காமிக்கான். சரி, உன்னோட டேட்டிங் வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு சென் கேட்க, ரொம்ப நல்லா போச்சு, நாங்கள் ஹாரர் மூவி பார்க்க போனோம் தெரியுமா, கையோட கை கோத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், நீயே இப்போ வந்து இதெல்லாம் கேட்குற, நீயும் டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்ட்டு கசின் கேட்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ட்டு சென் கேட்குறான். கேளு அப்படின்ட்டு அவனும் சொல்ல, நான் ஒரு கேர்ளாக இருந்தேன் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு சென் கேட்க, எனக்கு என்ன சொல்லனே தெரில, லைட்டாக ஷாக் ஆகுறான். ஷாக் ஆனதுக்கப்புறமா என்னோட சிஸ்டர் ஆகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறான். அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோ போடலாமா இல்லை ஒவ்வொரு சாப்டராகவே போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.